பசங்களுக்கு ஸ்கூல் டைமில் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு. அதை உரிக்கிறதுக்கே டைம் நிறைய ஆயிரும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன். சரி 5:30க்கெலாம் எந்திரிச்சிரும் அப்படின்னு எந்திரிச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூண்டு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் வச்சே சாப்பிட்றலாம், இல்லை அப்படின்னா இதில் இருக்க முருங்கைக்காய் வச்சே சாப்பிட்றலாம். நான் வந்து முட்டை பசங்களுக்கு அவிச்சு வைப்பேன். பூண்டு குழம்பும் முட்டை இந்த ரெண்டுமே பசங்களுக்கு ஆகாது. இப்போ வந்து பசங்களுக்காக முட்டையில் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் ஒரு டிஷ் தான் இது. கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதை வந்து எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து இப்படி நொறுங்கணும். இந்த நொறுங்குற அளவுக்கு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்குள்ளே மசாலா. அப்புறம் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பல்லாரி வந்து கொஞ்சமாக பழுப்பு நேரம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் முட்டையை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கருவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு முட்டையை ஆட் பண்ணிடுங்க. முட்டையை வந்து ரொம்ப போட்டு கொத்தி எடுத்துடாதீங்க. மஞ்சக்கரு அதில் வந்து பிஞ்சு வந்துடும். 1 நிமிஷத்துக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் இப்படி பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. கருவேப்பிலை, மிளகு எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.